இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. பார்ட் 5 வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். தென் தமிழகத்தில் தென்னிந்தியாலேன்னு கூட சொல்லலாம். சங்க காலம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற லெசனில் 9th இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் 3rd லெசன் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் லாஸ்ட் எண்டில் இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சி பற்றின பாக்ஸை ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து பார்ட் 5 வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. யூனிட் 8ல் இந்த டாபிக் படிக்காமல் நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போகவே கூடாது. ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாரெல்லாம் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கொடுமணல். கொடுமணல் தமிழ்நாட்டில் ஈரோடுக்கு அருகில் உள்ளது. சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்தில் குறிப்பிடப்படும் கொடுமணம்தான் இவ்வூர் என கருதப்படுகிறது. பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகளும் இரும்பு மணிக்கற்கள் சங்கு வேலைப்பாடுகள் குறித்த சான்றுகளும் இங்கே கிடைத்துள்ளன. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 300க்கும் மேற்பட்ட மட்கள பொறிப்புகள் இந்த ஊரில் கிடைத்துள்ளன. ஸோ கொடுமணல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த கொடுமணலை நம்ம மேப்பில் பார்த்தோம். எந்த இடத்துல பார்த்தோம்? கரெக்டாக காவிரி ஆரோட ஸ்டார்டிங் பாயிண்டில் கிட்டத்தட்ட பார்த்தோம். ஈரோடுன்னு நான் மென்ஷன் பண்ணேன் அந்த இடத்துலேன்னு. கொடுமணல். ஸோ கொடுமணல் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற ஈரோடுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈரோடுக்கு அருகில் உள்ளது. சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்தில் குறிப்பிடப்படும் கொடுமணம் தான். ஸோ ஈரோடு ரோட்டில் போனோம் அப்படின்னா மணல் என்ன பண்ணும்? பதியும். அப்படி தானே? ரோடு சகதியாக இருக்குது, மழை பெஞ்சு சகதியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ரோட்டில் மணலில் வண்டி ஓட்டணும் அப்படின்னா என்ன ஆகும்? பதியும் வண்டி. ஸோ பதிற்று 10 குறிப்பிடப்படும் கொடுமணம். மழை பெஞ்சிருக்கனால அங்கே என்ன வரும்? கண்டிப்பாக மண் வாசனை வரும். அந்த கொடுமணம் அப்படிங்கிற ஊர் தான் என்ன ஊர்? இந்த இதுன்னு சொல்லிட்டாங்க. கொடுமணம் தான் இவ்வூர் அப்படின்னு கருதப்படுது. பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகளும் இரும்பு மணிக்கற்கள் சங்கு வேலைப்பாடுகள் குறித்த சான்றுகளும் இங்கு கிடைத்துள்ளன. தமிழ் பிராமி கல்வெட்டுகளும், அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? கொடுமணல் தமிழ்நாட்டுக்கு ஈரோடுக்கு அருகில் உள்ளது. சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கொடுமணம் அப்படிங்கிற ஊர் தான் இந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு கீயும் சொல்லிட்டேன். மழை பெய்யுது, மனம் வருது, நல்ல ஒரு அழகான மனம், கொடுமணம் அப்படின்னு சொல்கிறோம். அதை அங்கே வந்து ரோடு ஃபுல்லாக சகதி ஆயிடுது. மணல் ரோடுங்கிறனால ரோடு ஃபுல்லாக சகதி ஆயிடுது. அந்த ஈரோட்டில் அப்படியே போனோம், ஈரமான ரோட்டில் அப்படியே போனோன்னா என்ன ஆகுது? வண்டி பதிஞ்சிருச்சு. இப்போ இவ்வூர் என கருதப்படுகிறது. பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகளும் இரும்பு மணிக்கற்கள் சங்கு வேலைப்பாடுகள் குறித்த சான்றுகளும் இங்கே கிடைத்துள்ளன. அந்த ரோட்டில் நம்ம அப்படியே போனோம்னா நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதா? முதுமக்கள் தாளிகள் கிடைக்கி. ஸோ நம்ம தோணுனாலே மேக்சிமம் எல்லா இடத்துலையும் இறந்தவங்களை புதைச்சிருக்கனால பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகள் வந்து எல்லா இடத்துலையும் கிடச்சிருக்கும். இதை வந்து கொஸ்டினில் கேட்க மாட்டாங்க. இரும்பு மணிக்கற்கள் சங்கு வேலைப்பாடுகள் இது எல்லாமே அங்கே கிடச்சிருக்கு. இரும்பு மணிக்கல் சங்கு வேலைப்பாடுகள். தமிழ் பிராமி எழுத்துக்கொண்ட 300க்கும் மேற்பட்ட மட்கள பொறிப்புகள் இந்த ஊரில் கிடைத்துள்ளன. ஸோ தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 300க்கும் மேற்பட்ட மட்கள பொறிப்புகள் இந்த ஊரில் கிடைத்துள்ளன அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 300க்கும் மேற்பட்ட மட்கள பொறிப்புகள் வந்து இந்த ஊரில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொடுமணம் அப்படிங்கிறது வந்து ஈரோடுக்கு அருகில் இருக்கக்கூடியதாக இருக்குது. சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்தில் குறிப்பிடப்படும் கொடுமணம் தான் இவ்வூர் என கருதப்படுகிறது. பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகளும் இரும்பு மணிக்கற்கள் சங்கு வேலைப்பாடுகள் குறித்த சான்றுகளும் இங்கு கிடைத்துள்ளன. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 300க்கும் மேற்பட்ட மட்கள பொறிப்புகள் இந்த ஊரில் கிடைத்துள்ளன. ஸோ என்ன சொல்லிட்டாங்க? கொடுமணல் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஈரோடுக்கு பக்கத்தில் இருக்குதான். சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்தில் குறிப்பிடப்படக்கூடிய கொடுமணம் தான் இந்த ஊர் அப்படின்னு கருதப்படுது. பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகளும் இரும்பு மணிக்கற்கள் சங்கு வேலைப்பாடுகள் குறித்த சான்றுகளும் இங்கே கிடைத்துள்ளன. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 300க்கும் மேற்பட்ட மட்கள பொறிப்புகள் இந்த ஊரில் கிடைத்துள்ளன அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்த பார்க்க போகிறோம். கொடுமணல் அகழாய்வில் தோண்டி எடுக்கப்பட்ட பெருங்கற்கால கல்லறை. குதிரை சேனத்தில் பயன்படும் இரும்பு வளையல்கள் கொடுமணல். ஸோ கொடுமணலில் என்னென்னலாம் கிடச்சிச்சு அப்படிங்கிறது. கொடுமணல் அகழாய்வில் தோண்டி எடுக்கப்பட்ட பெருங்கற்கால கல்லறை, அதுதான் என்னது? கொடுமணலில் கிடச்சது தோண்டி எடுக்கப்பட்ட பெருங்கற்கால கல்லறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. குதிரை சேனத்தில் பயன்படும் இரும்பு வளையங்கள் கொடுமணல். குதிரை சேனத்தில் பயன்படும் இரும்பு வளையங்கள் வந்து அங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கு வளையல்களின் உடைந்த பகுதிகள் சங்கு கொடுமணல். ஸோ
இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சங்கு வளையல்களோட உடைந்த பகுதிகள், சங்கு கொடுமணல் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ கொடுமணல் அகழாய்வில் தோண்டி எடுக்கப்பட்ட பெருங்கற்கால கல்லறை. குதிரை சேணத்தில் பயன்படும் இரும்பு வளையல்கள் கொடுமணல். சங்கு வளையல்களின் உடைந்த பகுதிகள் சங்கு கொடுமணல் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாமே கொடுமணலில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ ஸ்டோரி மறந்துடாதீங்க. கொடுமணல் தமிழ்நாட்டில் ஈரோடுக்கு அருகில் உள்ளது. சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்தில் குறிப்பிடப்படும் கொடுமணம் தான் இந்த ஊர் என்று கருதப்படுகிறது. பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகளும் இரும்பு மணிக்கற்களும் சங்கு வேலைப்பாடுகள் குறித்த சான்றுகளும் இங்கே கிடைத்துள்ளன. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 300க்கும் மேற்பட்ட மட்கள பொறிப்புக்கள் இந்த ஊரில் கிடைத்துள்ளன அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொடுமணல் அகழாய்வில் தோண்டி எடுக்கப்பட்ட பெருங்கற்கால கல்லறைகள். குதிரை சேணத்தில் பயன்படுத்தப்படும் இரும்பு வளையங்கள் கொடுமணல். ஸோ இந்த குதிரை சேணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குதிரை சேணத்தில் பயன்படுத்தப்படும் இரும்பு வளையங்கள் கொடுமணல். சங்கு வளையல்களின் உடைந்த பகுதிகள் சங்கு கொடுமணல். ஸோ சங்கு வளையலோட உடைஞ்ச பகுதிகள் ஃபுல்லாக சங்கு கொடுமணல். தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 300க்கும் மேற்பட்ட மட்கள பொறிப்புக்கள் வந்து இந்த ஊரில் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. மற்ற எல்லாம் காமனாக எல்லா ஊர்லேயும் கிடைக்கிறது தான் கிடச்சிருக்கு. குதிரை சேணத்தில் பயன்படும் இரும்பு வளையங்கள் இது வந்து இங்கே ஃபேமஸ். ஸோ அதை வந்து அப்படியே பார்த்துக்கோங்க. அந்த பிக்சரோட மைண்டில் அப்படியே சேவ் பண்ணிடுங்க. இது வந்து என்னது, குதிரை சேணத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய இரும்பு வளையங்கள் வந்து கொடுமணலில் கிடச்சிருக்கு. சங்கு வளையல் உடைந்த பகுதி சங்கு கொடுமணல். கொடுமணல் அகழாய்வில் தோண்டி எடுக்கப்பட்ட பெருங்கற்கால கல்லறை. இது எல்லாமே காமன் தான். பட் இது வந்து எந்த கால கல்லறைன்றதை நம்ம ஞாபகம் வைக்கணும். பெருங்கற்கால கல்லறை. அடுத்தது தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட குடுவை. அந்த குடுவையில் வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. செம்மணி கல்லால் செய்யப்பட்ட மணிகள் கொடுமணல். ஸோ இது வந்து பாசி மாதிரி இருந்திருக்கலாம். செம்மணி கல்லால் செய்யப்பட்ட மணிகள் ஃபுல்லாக கொடுமணலில் உள்ளது. மனித எலும்புக்கூடு கொடுமணல். ஸோ மனுஷனுடைய எலும்புக்கூடு கொடுமணலில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ செம்மணி கல்லால் செய்யப்பட்ட மணிகள் அது ஃபுல்லாக கொடுமணல். மனித எலும்புக்கூடு கொடுமணலில் உள்ளது. மதுரைக்கு அருகே உள்ள கீழடி. மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் நெடுஞ்சாலையில் சிலைமான் என்ற ஊருக்கு அருகில் கீழடி உள்ளது. இங்கே பள்ளி சந்தைத்திடல் என்று அழைக்கப்படும் பரந்த தென்னந்தோப்பில் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் மற்றும் தமிழ்நாடு தொல்லியல் ஆய்வுத்துறையினர் மேற்கொண்ட அகழாய்வுகளின் மூலம் சங்க காலத்து நகரம் புதையுண்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. செங்கற் கட்டுமானங்கள், கழிவுநீர் வழிகள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மட்கள ஓடுகள், செம்மணி கற்களால் ஆன அணிகள், முத்து, இரும்பு பொருட்கள், விளையாட்டு பொருட்கள், கண்ணுக்கு மைத்தீட்டும் செப்பு கம்பி போன்றவை கண்டறியப்பட்டுள்ளன. இன்னும் அகழாய்வுகளை மேற்கொண்டால் கைத்தொழில் முறைகள் மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகள் குறித்தும் பல தகவல்கள் வெளிவரும். ஸோ மதுரைக்கு அருகே இருக்கிற கீழடி, இதுதான் இன்னும் வரையும் கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட்டட் கொஸ்டின். கீழடியில் கிடைத்த பலவிதமான பொருட்களும் அணிகலன்களும். ஸோ இப்போ யார் ஆட்சிக்கு வர்றாங்கன்றது பிரச்சனை இல்லை, எப்படியும் நமக்கு வந்து எக்ஸாம் கண்டிப்பாக வரும். அதில் கீழடி கொஸ்டின் கண்டிப்பாக வரும். கீழடியில் கிடைத்த பலவிதமான பொருட்களும் அணிகலன்களும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டி அணிகலன்கள் ஃபுல்லாக. படிகத்திலான காதணிகள் கீழடி. ஸோ படிகத்தில் செய்யப்பட்ட காதணிகள், காதில் தொங்க போடுற காதணி. உருக்கு உலை கீழடி. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உருக்கு உலை கீழடின்னு கொடுத்துட்டாங்க. உருக்கு உலை கீழடி. செங்கல் கட்டுமானங்கள் கீழடி. செங்கல் கட்டுமானங்கள் ஃபுல்லாக கீழடியில் உள்ளதை பார்த்துக்கலாம். செங்கல் கட்டுமானங்கள் கீழடி அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஸோ இதை மொத்தமாக ரிவைஸ் பண்ணிடலாம். மதுரைக்கு அருகே உள்ள கீழடி. ஸோ மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் தான் என்னது, கீழடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் நெடுஞ்சாலையில் சிலைமான் என்ற ஊருக்கு அருகில் கீழடி உள்ளது. ஸோ என்ன சொல்லிட்டாங்க, மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் ஸோ மதுரையிலேருந்து நீ ராமேஸ்வரம் போன அப்படின்னா அங்கே போகக்கூடிய நெடுஞ்சாலையில் சிலைமான் அப்படிங்கிற ஊருக்கு அருகில் கீழடி வந்து இருக்கான். சிலைமான் அப்படிங்கிற ஊருக்கு அருகில் கீழடி உள்ளது. இங்கே பள்ளி சந்தை திடல் என்று அழைக்கப்படும் பரந்த தென்னந்தோப்பில் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் மற்றும் தமிழ்நாடு தொல்லியல் ஆய்வுத்துறையினர் மேற்கொண்ட அகழாய்வுகளின் மூலம் சங்க காலத்து நகரம் புதையுண்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா பள்ளி சந்தை திடல் அப்படிங்கிற இடத்துல பரந்த தென்னந்தோப்புல என்ன பண்ணியிருக்காங்க, இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் மற்றும் தமிழ்நாடு தொல்லியல் ஆய்வுத்துறையினர் மேற்கொண்ட அகழாய்வுகளின் மூலம்
சங்க காலத்து நகரம் புதையுண்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ இங்க வந்து ஒரு சங்க காலத்து நகரமே புதைஞ்சிருக்குடா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. செங்கற் கட்டுமானங்கள், கழிவுநீர் வழிகள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மட்கல ஓடுகள், செம்மணி கற்களால் ஆன அணிகள், முத்து, இரும்பு பொருட்கள், விளையாட்டுப் பொருட்கள், கண்ணுக்கு மைதீட்டும் செம்பு கம்பி போன்றவை கண்டறியப்பட்டுள்ளன. இன்னும் அகழாய்வு மேற்கொண்டால் கைத்தொழில் முறைகள் மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து தகவல்கள் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற கீழடியில் என்னெல்லாம் கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போனோம் அப்படின்னா போகிற ரூட்டில் நெடுஞ்சாலையில் சிலைமான் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் கீழடி இருக்குது. இங்கே பள்ளி சந்தை தடல் அப்படின்னு அழைக்கப்படுற பரந்த தென்னந்தோப்பில் இந்திய தொழில் ஆய்வுத்துறையினர் ப்ளஸ் தமிழ்நாடு தொழில் ஆய்வுத்துறையினர் 2 பேரும் சேர்ந்து அகழாய்வு பண்ணியிருக்காங்க. அப்போது சங்ககால நகரம் வந்து அங்கே புதைஞ்சிருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கு. செங்கல் கட்டுமானம் கிடைச்சிருக்கு. கழிவுநீர் வழிகள், அதாவது நம்ம மொகஞ்சதாரோவில் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி கழிவுநீர் வழிகள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மட்கல ஓடுகள், சின்ன சின்ன மட்கல ஓடுகள், செம்மணி கற்களால் ஆன அணிகள், முத்து, இரும்பு பொருட்கள், விளையாட்டு பொருள், கண்ணுக்கு மைத்தீட்டும் செப்பு கம்பி போன்றவை கண்டறியப்பட்டுள்ளன. இன்னும் அகழாய்வு செஞ்சோம்னா அவங்களோட கைத்தொழில் முறை, பண்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து இன்னும் நிறைய தகவல்கள் வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நியூஸும் நமக்கு கிடைச்சிருக்கு. கீழடியில் கிடைத்த பலவிதமான பொருட்களும் அணிகலன்களும். ஸோ அது ஃபுல்லாக அந்த பிக்சரில் இருக்குது. படிகத்தினாலான காதணிகள், உருக்கு உலை கீழடி, செங்கல் கட்டுமானங்கள் கீழடி, இது ஃபுல்லாக கீழடியில் இருந்த செங்கல் கட்டுமானங்கள்னு சொல்லிட்டாங்க. செங்கல் கட்டுமானங்கள் கீழடி பாருங்களேன், அப்போவே எவ்வளோ அழகாக சின்ன சின்ன ரூம்பு மேலே இது எல்லாம் நீட்டாக செங்கலால் கட்டி நல்லா பண்ணியிருக்காங்க. செங்கல் தொட்டி கீழடி, செங்கல் தொட்டி எல்லாம் வச்சு. அடுத்த பட்டணம் கேரளா. கேரளத்தின் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள வடக்கு பரவூர் என்ற ஊரை ஒட்டிய வடக்கே கரா என்ற சிற்றூரின் அருகே பட்டணம் அமைந்துள்ளது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ கேரளத்தில் எர்ணாகுளம் அப்படிங்கிற மாவட்டத்தில் வடக்கு பரவூர் அப்படிங்கிற ஊரை ஒட்டிய வடக்கே கரா அப்படிங்கிற சிற்றூரின் அருகே பட்டணம் வந்து அமைஞ்சிருக்கான். மேலை நாடுகளும் கீழை நாடுகளோடும் வணிக தொடர்பு கொண்டிருந்த பழங்கற்கால துறைமுக நகரம் தான் பட்டணம். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கேரளாவில் எர்ணாகுளம் மாவட்டத்தில் வடக்கு பரவூர் அப்படிங்கிற ஊரை ஒட்டுன வடக்கே கரா அப்படிங்கிற சிற்றூர் பக்கத்தில் பட்டணம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேலை நாடுகளோடும் மேற்கு நாடுகளோடும் கீழை நாடுகளோடும் கிழக்கு நாடுகளோடும் வணிக தொடர்பு கொண்டிருந்த பழங்கால துறைமுக பட்டணம் தான் இந்த பட்டணம் அப்படிங்கிறது. ஸோ சொல்லி முடிச்சிட்டாங்க. அது எந்த ஊருன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். எர்ணாகுளம், வடக்கு பரவூர், வடக்கே கரா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. வடக்கு பரவூர், வடக்கே கரா. ஸோ பச்சை கலந்த நீல வண்ண ஆடிப்பூச்சு உள்ள மேற்காசிய பானை ஓடுகள். ஸோ இந்த மாதிரி இதுல இருந்தால் நமக்கு வந்து என்ன பண்ணிடுறாங்க, கேட்டுடுறாங்க. நம்ம என்னதான் இதில் உள்ள லைன்ஸ் எல்லாம் படித்தாலும் இந்த பிக்சரைஸ்டு மேப்பு இதெல்லாம் விட்டுறோம் இல்லையா. ஸோ அதை ஒரு வேளை படிச்சிருந்தோன்னா அவங்க எந்த புக்லேருந்து கேட்டால் கூட நமக்கு இதுலேருந்து ஏதாவது கீ கிடைக்கும். ஸோ எப்போவுமே ஒரு இதை பார்க்கம்ச்சில மேப் பார்த்துருங்க, புக்கில் இருக்கக்கூடிய பிக்சர் கீழே இருக்கிற வேர்டிங்ஸ், இயர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பச்சை கலந்த நீல வண்ண ஆடிப்பூச்சுள்ள மேற்காசிய பானை ஓடுகள் வந்து பட்டணம்ல கிடச்சிருக்கு. மேற்காசிய பானை ஓடுகள், ஏன்னா அங்கே வந்து அது ஒரு துறைமுக நகரம்ங்கிறதுனால மேற்காசிய பானை ஓடு இங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பச்சை கலந்த நீல வண்ண ஆடிப்பூச்சின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது மேற்காசிய பானை ஓடுகள், செதுக்கு மணிகள் செய்வதற்கான செம்மணி கற்கள். செதுக்கு மணிகள் செய்வதற்கான செம்மணி கற்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே மரத்தாலான படகின் பகுதி பட்டணம். ஸோ ஒரே மரத்தாலான படகு இருக்குல்ல, அந்த படகோட பகுதி பட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே மரத்தாலான படகின் பகுதி, ஒரே மரத்தாலான படகின் பகுதி தான் என்னது, பட்டணத்தில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது ஒரு துறைமுக நகரம், ஒரே மரத்தாலான ஒரு படகோட பகுதி கிடச்சிருக்கு அங்கே. தங்க அணிகலன்கள் பட்டணம். தங்க அணிகலன்கள் கீழடியில் கூட கிடச்சிருக்கும். ஸோ அதை அவங்க மென்ஷன் பண்ணல, ஆனாலும் கூட கீழடியில் கிடச்சிருக்கும். கீழடி மற்றும் சிந்துவெளி குறியீடுகளுக்கு இடையே உள்ள ஒற்றுமை. கீழடி குறியீடுகள், கீழடியிலையும் ஒரு பானை ஓடில் என்ன கிடச்சிருக்கு, ஒரு ஆல்ஃபா சிம்பிள் கிடச்சிருக்கு. இங்கேயும் சிந்துவெளி முத்திரை 225வது வருஷத்துலேன்னு ஒரு ஆல்ஃபா கிடச்சிருக்கு. அப்புறம் ஒரு அம்பு ஒரு வில்லு, இங்கேயும் ஒரு அம்பு வில்லு மாதிரி சிந்துவெளி முத்திரை 307வது இதில் கிடச்சிருக்கு. அப்புறம் ஒரு 3 கோடு சிந்துவெளி முத்திரை, அதே 3 கோடு 365. ஆனால் அவங்க அதை எதை குறிக்க யூஸ் பண்ணாங்களோ சேம் குறியீடு யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் இங்கே ஒரு யூ போட்டு ஒரு டவுன் கர்வ் போட்டு ஒரு சிக்ஸாக்காக போட்டிருக்காங்க. ஓகே, சிந்துவெளி முத்திரையிலையும் கிட்டத்தட்ட ஒரு டவுன் கர்வ் போட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க. அது வந்து 318. அடுத்தது ஒரு அப் கர்வ் போட்டு என்னமோ பண்ணியிருக்காங்க, ஒரு
ஆரோ மார்க்லாம் விட்டு. ஸோ சிந்துவெளி முத்திரையிலையும் அதே இருக்குது, இங்கேயும் அதே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு ஆல்ஃபா அந்த நம்பர்ஸ்லாம் கூட வேணாம். ஸோ என்னென்ன முத்திரை அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. வரப்போகிற காலத்தில் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. வைகை நதி கரையில் உள்ள கீழடி அகழாய்வுகள் மூலம் நகரமயமாதல் கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பது தெளிவாகிறது. ஸோ வைகை நதிக்கரையில், அதாவது அவங்க வந்து மதுரைக்கு பக்கத்தில் தான் கீழடி கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ மதுரைனாலே நம்ம கண்ணை மூடிட்டு வைகை போட்டுற வேண்டியதான். ஸோ வைகை நதிக்கரையில் உள்ள கீழடி அகழாய்வுகள் வந்து நகரமயமாதல் கிமு பொது ஆண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது அப்படின்னு தெரியுது. பொது ஆண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பது தெளிவாகிறது. இதே காலகட்டத்தில் தான் வட இந்தியாவின் கங்கை சமவெளி பகுதிகளிலும் நகரமயமாதல் தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ கிமு பொது ஆண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் இருந்து தொடங்குதான். ஸோ இதே காலகட்டத்தில் தான் வட இந்தியாவின் கங்கை சமவெளி பகுதிகளிலும் நகரமயமாதல் வந்து தொடங்கியது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வட இந்தியாவில் கங்கை சமவெளி பகுதிகளிலையும் நகரமயமாதல் வந்து தொடங்கியிருக்கான். இதே காலகட்டத்தில் தான் இந்தியாவின் கங்கை சமவெளி பகுதிகளிலும் நகரமயமாதல் தொடங்கியது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே காலகட்டத்தில் தான் வட இந்தியாவில் கங்கை சமவெளி பகுதிகளிலும் நகரமயமாதல் தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. வைகை நதிக்கரையில் உள்ள கீழடி அகழாய்வுகள் மூலம் நகரமயமாதல் கிமு பொது ஆண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குதான். ஸோ இதே காலகட்டத்தில் தான் வட இந்தியாவில் கங்கை சமவெளி பகுதிகளிலேயும் நகரமயமாதல் தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டும் மேட்ச் ஆகுது பாருங்களேன். அதாவது சிந்து தான் உங்களுக்கு வந்து கங்கை சமவெளி பகுதி நகரமயமாதலில் வரும் மேக்சிமம். ஸோ சிந்து ப்ளஸ் மொகஞ்சதரோ அது ஃபுல்லாக. ஸோ கங்கை சமவெளி பகுதிகளில் நகரமயமாதல் தொடங்கின காலகட்டத்திலேன்னு இங்கே கிமு 6ஆம் நூற்றாண்டில் வைகை நதிக்கரையில் கீழடியில் அகழாய்வுகள் மூலமாக நகரமயமாதல் இருந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டுமே என்னது சேம் காலகட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நகரமயமாதல் தொடங்கியது இதே காலகட்டம்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்த பொருணை நாகரிகம் ஒரு புக்கு இருக்குது. பொருணை நாகரிகம் தமிழ் பண்பாட்டின் தொட்டில். பொருணை தாமிரபரணி. பொருணை அப்படிங்கிறது தாமிரபரணி நதியாப்பா. ஸோ இது தெரியாமல் எக்ஸாம் ஹாலுக்கு போயிடாதீங்க. பொருணை அப்படிங்கிறது என்னது? தாமிரபரணி நதி. பொருணை நாகரிகம் தமிழ் பண்பாட்டின் தொட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரே வற்றாத ஆறு தாமிரபரணி தான். ஸோ இது வந்து அந்த கொஸ்டின் பேட்டர்ன்லாம் மாற்றி புக்கெலாம் மாற்றின வருஷம் ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினாக வந்துருந்துச்சு. ஆனால் இதுலேருந்து வரல. 10th சோஷியல் புக்லேருந்து ஜாகிரஃபி போர்ஷன்லேருந்து வந்துருந்துச்சு. தமிழ்நாட்டில் ஒரே வற்றாத ஆறு என்னது? தாமிரபரணி ஆறு தான். இது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களின் வழியே பாய்கிறது. பொருணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது ஆதிச்சநல்லூர். ஸோ ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது திருநெல்வேலி டு தூத்துக்குடி திருச்செந்தூர் போகிற ரூட்டில் மிடில் நீங்கள் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு அது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருந்துச்சு. இப்போது வந்து அது வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் போயிடுச்சு ஆதிச்சநல்லூர். ஸோ 1876 1876 ஜெர்மானிய பரப்பாய்வாளர்கள் டாக்டர் ஜாஹோர் என்பவரால் அகழாய்வு நடத்தப்பெற்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டாக்டர் ஜாஹோர் அப்படிங்கிறவங்களால அகழாய்வு நடத்தப்பட்டிருக்கு. பின்னர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ரீ 1899 முதல் 1905 வரை ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செய்தார். அவர் அகழாய்வு செய்து சேகரித்த தொல்பொருட்கள் சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதற்கு பின்னர் சுமார் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு இந்திய அரசு தொல்லியல் துறையினர் ASI அப்படின்னு சொல்கிறோம் அவங்கள. ஸோ இந்திய அரசு தொல்லியல் துறையினர் ASI 2004 ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் அகழாய்வு செய்தனர். இதன் அறிக்கை அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் தொல்லியல் துறை ஆதிச்சநல்லூரின் ஈம காடுகள் மற்றும் வாழிட பகுதி புதைமேடுகளில் அகழாய்வு பணியினை 2019 to 2021 தொடங்கியது. கொற்கை சங்க இலக்கியங்களிலும் கிரேக்க இலக்கியங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு பழைய துறைமுகம் ஆகும். ஸோ கொற்கை அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க? சங்க இலக்கியங்கள்லையும் கிரேக்க இலக்கியங்கள்லையும் குறிப்பிடப்பட்டிருக்க ஒரு பழைய துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழக அரசின் தொல்லியல் துறையினரால் 1968 இங்கு அகழாய்வு நடத்தப்பட்டது. 1968 இங்கு வந்து அகழாய்வு நடத்தப்பட்டிருக்கு. தற்சமயம் இங்கு நடைபெற்று வரும் அகழாய்வானது கொற்கை துறைமுகத்தையும்
அதனது அயலக தொடர்பினையும் குறித்து பல சுவையான தகவல்களை வெளிப்படுத்தி வருகின்றன. ஆதிச்சநல்லூரிலிருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள சிவகலை அப்படிங்கிற ஊர்ல 2019 அகழாய்வில் ஒரு தாளியில் கிடைத்த உமி நீக்கிய நெல்மணிகள் அமெரிக்காவின் மியாமியில் உள்ள பீட்டா ஆய்வகத்தில் கரிம பகுப்பாய்விற்கு உட்படுத்தப்பட்ட போது இதனது காலம் பொது ஆண்டுக்கு முந்திய காலத்தை கிமு 1155 சேர்ந்ததாக கால கணக்கீடு செய்யப்பட்டது. இது தாமிரபரணி பண்பாடு 3200 வருட பழமை என உறுதிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆதிச்சநல்லூர், சிவகலை, குட்கையில் கண்டெடுக்கப்பட்டுள்ள தொல்பொருட்கள் எல்லாமே ஒரே ஆறுங்கிறனால மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஸோ எது எது எங்கே உள்ளது அப்படிங்கிறத தனியாக பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். பொருணை நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த தமிழ் பண்பாட்டின் தொட்டில் பொருணை தாமிரபரணி தமிழ்நாட்டில் ஒரே வற்றாத ஆறா இருக்கு. இது திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களின் வழியே பாயுது. பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலி ப்ளஸ் தூத்துக்குடி 2 மாவட்டங்கள் வழியே அப்படியே பாயுது. பொருணை ஆற்றின் கரையில் ஆதிச்சநல்லூர் அமைஞ்சிருக்கான். 1876 876 வருதா. ஜெர்மானிய பரப்பாய்வாளர்கள் டாக்டர் ஜாஹோர் என்பவரால் அகழாய்வு நடத்தப்பெற்றது. பின்னர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த அலெக்சாண்டர் ரீ 1899 முதல் 1905 வரை ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செய்தார். அவர் அகழாய்வு செய்து சேகரித்த தொல்பொருட்கள் சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேபி சென்னை போனீங்கன்னா அதை போய் பார்த்துக்கலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, 1899 1905 வரையும் ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செஞ்சவங்க பேர் என்னதுன்னா அலெக்சாண்டர் ரீ அப்படிங்கிறவங்க. அந்த அலெக்சாண்டர் ரீ கண்டுபிடிச்ச எல்லா பொருளையுமே சென்னை அருங்காட்சியகத்தில் சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதற்கு பின்னர் சுமார் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு இந்திய அரசு தொல்லியல் துறையினர் ASI 2004 ஆதிச்சநல்லூர் தொல்லியல் அகழாய்வு செய்தனர். அதன் அறிக்கை அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் தொல்லியல் துறை ஆதிச்சநல்லூரின் ஈம காடுகள் மற்றும் வாழிட பகுதி புதை மேடுகளில் அகழாய்வு பணியினை 2019 to 2021 தொடங்கியது. கொற்கை சங்க இலக்கியங்களிலும் கிரேக்க இலக்கியங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு பழைய துறைமுகமாகும். தமிழக அரசின் தொல்லியல் துறையினரால் 1968 இங்கு அகழாய்வு நடத்தப்பட்டது. தற்சமயம் இங்கு நடைபெற்று வரும் அகழாய்வு கொற்கை துறைமுகத்தையும் அதனது அயலக தொடர்பினையும் குறித்து பல சுவையான தகவல்களை வெளிப்படுத்தி வருகிறது. ஸோ ஃபஸ்ட்டு பொருணை தாமிரபரணி ஒரே வற்றாத ஆறா இருக்குது. ஸோ அது திருநெல்வேலி தூத்துக்குடியில் பாயுது. ஆதிச்சநல்லூரில் 1876 ஜெர்மானிய பரப்பாய்வாளர் டாக்டர் ஜாஹோர் அப்படிங்கிறவங்க அகழாய்வு செய்கிறாங்க. ஜெர்மானிய பரப்பாய்வாளர் தான் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த அலெக்சாண்டர் ரீ அப்படிங்கிறவங்க 1899 1905 வரையும் கொஞ்சம் பொருள் கண்டுபிடிக்காங்க. இது எல்லாத்தையும் சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் வச்சாச்சு. 2 பேர் யாரெல்லாம், ஜெர்மானிய பரப்பாய்வாளர் டாக்டர் ஜாஹோர் அப்படிங்கிறவங்க, அப்புறம் அலெக்சாண்டர் ரீ அப்படிங்கிறவங்க 1899 1905 வரையும். ஸோ சென்னை அருங்காட்சியகத்தில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்திய அரசு தொல்லியல் துறையினர் 2004 தான் ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செஞ்சு அதனோட அறிக்கை இப்போ தான் ரீசெண்டாக வெளியிடப்பட்டிருக்கான். அந்த பொருணைன்னு ஒரு புக் இருக்கு இல்லையா, அதாக இருக்கலாம் மேபி. அடுத்தது இதன் அறிக்கை அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் தொல்லியல் துறை ஆதிச்சநல்லூரின் ஈமக்காடுகள் மற்றும் வாழிட பகுதி புதைமேடுகளில் அகழாய்வு பணியினை 2019 2021 தொடங்கியது. கொற்கை சங்க இலக்கியங்களிலும் கிரேக்க இலக்கியங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு பழைய துறைமுகம் ஆகும். தமிழக அரசின் தொல்லியல் துறையினரால் 1968 இங்கு அகழாய்வு நடத்தப்பட்டது. ஸோ இதை நீங்கள் அடுத்த டாபிக்னு கூட வச்சுக்கலாம். கொற்கை அப்படிங்கிறது சங்க இலக்கியங்களையும் கிரேக்க இலக்கியங்களையும் சொல்லப்படுற ஒரு பெரிய பழைய துறைமுகம். அது இந்திய அரசோட தமிழக அரசோட தொல்லியல் துறையினரால் 1968 அகழாய்வு செய்யப்படுது. தற்சமயம் இங்கு நடைபெற்று வரும் அகழாய்வானது 2020 to 2021 கொற்கை துறைமுகத்தையும் அதனது அயலக தொடர்பினையும் குறித்து பல சுவையான தகவல்களை வெளிப்படுத்தி வருகின்றன. ஸோ 2020 to 2021 பார்த்தோம் அப்படின்னா கொற்கை துறைமுகம் ப்ளஸ் அதனோட அயலக தொடர்பு இது எல்லாத்தையும் குறித்து ஒரு பல சுவையான தகவல்களை இப்போ அங்கே நடந்துட்டு இருக்க அகழாய்வு நமக்கு வெளிப்படுத்துதான்.
ஆதிச்சநல்லூர்லேருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கிறது தான் சிவகலை அப்படிங்கிற ஊர். 2019 நடத்தப்பட்ட அகழாய்வில் ஒரு தாழியிலிருந்து கிடைத்த ஒமி-நீக்கிய நெல்மணிகள் அமெரிக்காவின் மியாமி நகர்ல உள்ள வீட்டு ஆய்வகத்துல கரிம பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது அதனது காலம் பொது ஆண்டிற்கு முந்தைய காலத்தை சேர்ந்த 1155 அப்படின்ற காலத்தை கணக்கீடு செஞ்சிருக்காங்க. இது தாமிரபரணி பண்பாடு 3200 வருட பழமை அப்படிங்கிறத உறுதிப்படுத்த உதவுது. அடுத்தது, ஆதிச்சநல்லூர் சிவகலை கொட்கையில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள். ஈமத்தாழி, ஸோ உள்ள வச்சு புதைக்கிறது. மண் பாறை அடுக்குகளில் 3 முதல் 12 அடிகள் ஆழத்தில் புதைக்கப்பட்டிருந்த ஈமத்தாழிகள் எலும்புகள் இறந்தவர்களின் பண்பாட்டுக்கு தேவைப்படும் என்ற நம்பிக்கையில் வைக்கப்பட்ட பாத்திரங்கள் பொன் உயரமான ஈயம் கொண்ட வெண்கல இரும்பு பொருட்கள் கிடைத்துள்ளன. ஸோ என்னது உயர அளவு ஈயம் கொண்ட பொண்ணு உள்ள அவங்க நம்பிக்கையில் அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுமோ எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சுருக்காங்க. எலும்பும் இருக்குது, அவங்கள உள்ள வச்சனால அவங்களோட எலும்பும். ஸோ ஈயம் வெண்கல இரும்பு பொருள் எல்லாமே கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த பொன்னாலான நெற்றி பட்டங்கள். நீள்வட்ட வடிவிலான பொன் தகட்டாலான நெற்றி பட்டங்கள் சிறிய அளவில் பொறிக்கப்பட்ட முக்கோண வடிவ அணி வேலைப்பாடுகளுடன் நெற்றியில் கயிற்றால் இணைத்து கட்டுவதற்காக இருமுனைகளிலும் இடப்பட்ட துளைகளுடனும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஸோ ஆதிச்சநல்லூர் சிவகலை கொட்கையில் ஈமத்தாழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 3லேருந்து 12 அடி. அதில் அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே. செகண்ட், பொன்னாலான நெற்றி பட்டங்கள். நீள்வட்ட வடிவிலான பொன் தகட்டாலான நெற்றி பட்டங்கள் சிறிய அளவில் பொறிக்கப்பட்ட முக்கோண வடிவ அணி வேலைப்பாடுகளுடன் நெற்றியில் கயிற்றால் இணைத்து கட்டுவதற்கான இருமுனைகளிலும் இடப்பட்ட துளைகளுடன் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பொண்ணு மாவிளைக்கு பேர் எழுதி கட்டுவோம் இல்லையா நெத்தியில், அந்த மாதிரி. பானை வகைகள். கருப்பு சிவப்பு நிற பானை வகைகள் 500க்கும் மேற்பட்ட கீறல் குறியீடுகள் மற்றும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. ஸோ எத்தனைங்கிறது முக்கியம். 500க்கும் மேற்பட்ட கீறல் குறியீடுகள். உயர அளவு ஈயம் கொண்ட வெண்கல பொருட்கள். சிறிய பெரிய அளவிலான உயர அளவு ஈயம் கொண்ட பல வடிவிலான வெண்கல பாத்திரங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஸோ சிறிய பெரிய அளவிலான உயர அளவு கொண்ட ஈயம் கொண்ட பல வடிவிலான வெண்கல பாத்திரம் நிறைய கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ என்ன பாத்திரம்? வெண்கல பாத்திரம். அணிகலன்கள். செம்பு இரும்பாலான மோதிரங்கள், பொன் கண்ணாடி தந்தம் எலும்பு மற்றும் சங்கினால் செய்யப்பட்ட மணிகளும் வளையல்களும் கிடைத்துள்ளன. ஸோ என்னதெல்லாம்? செம்பு இரும்பு மோதிரம் பொன் கண்ணாடி தந்தம் எலும்பு சங்கினால் செய்யப்பட்ட மணிகளும் வளையல்களும். சுடுமண் பெண் உருவங்கள். சிந்துவெளி அகழாய்வில் கிடைத்துள்ளதை போன்ற சுடுமண் பெண் உருவங்கள் கிடைத்துள்ளன. சிந்துவெளியில் கிடச்சிச்சில்ல, அதே மாதிரி பெண் உருவம் ஆதிச்சநல்லூர்லேயும் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே நம்ம நடனமாடும் பெண் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி சிந்துவெளி அகழாய்வில் கிடைத்துள்ளதை போன்ற சுடுமண் பெண் உருவம் இங்கே கிடச்சிருக்கு. நீர் கழிவுநீர் மேலாண்மை. இங்கு கிடைத்த செங்கட் கட்டுமானம் 29 வரிசையில் உள்ளது. எத்தனை வரிசையில் உள்ளது? 29 வரிசையில் உள்ளதான். 29 வரிசையில் உள்ளது. இதன் நடுவில் பெரிய பானை கிடைத்துள்ளது. மேலும் ஒன்றன் மீது ஒன்றாக வைக்கப்பட்ட துளையிடப்பட்ட 9 சுடுமண் குழாய்கள் அக்காலத்தில் தொழில்நுட்ப சிறப்பை உணர்த்துகின்றன அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ 9 சுடுமண் குழாய்கள் அக்காலத்தில் தொழில்நுட்ப சிறப்பை உணர்த்துகின்றன. 29 வரிசையில் இருக்கான். அது நடுவில் பெரிய பானை கிடச்சிருக்கு. மேலும் ஒன்றன் மீது ஒன்றாக வைக்கப்பட்ட துளையிடப்பட்ட 9 சுடுமண் குழாய்கள் அக்காலத்தில் தொழில்நுட்ப சிறப்பை உணர்த்துகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரும்பு பொருட்கள். எரிவேல் ஈட்டி குறுவாள் போன்ற 32 விதமான இரும்பாலான கருவிகள் கிடைத்துள்ளன. ஸோ எரியிற வேலு குறுவாள் 32 விதமான இரும்பு கருவி கிடச்சிருக்கான். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இங்கே 29 வரிசையில் என்ன இருந்திருக்கு? செங்கட் கட்டுமானம் இருந்திருக்கு. 9 சுடுமண் குழாய்கள் இருந்திருக்கு. ஸோ அங்கே 29 9. இங்கே 32 விதமான இரும்பிலான கருவிகள் ஆயக்கலைகள் 64. அதில் பாதி 32 விதமான வேல் கம்பு எல்லாம் வச்சுருக்காங்க. சங்கு வளையல் தொழிற்கூடம். முழுமையான சங்குகள், அறுக்கப்பட்ட சங்கு வளையல்கள், வளையல் துண்டுகள்,
இங்கு சங்கு வளையல்கள் செய்யும் தொழிற்கூடம் இருந்தமையை வெளிப்படுத்துகின்றன. சங்கு இலக்கிய பாடல்கள் பலவும் கொற்கையில் சங்கு வளையல்கள் தொழில் செய்பவர்கள் இருந்தமையை உறுதிப்படுத்துகின்றது. ஸோ சங்கு பற்றி நிறையா சங்க இலக்கிய பாடல்கள் பலவும் கொற்கையில் சங்கு வளையல்கள் சங்கு தொழில் செய்பவர்கள் இருந்ததை நமக்கு உறுதிப்படுத்துது. அயலக தொடர்பை வெளிப்படுத்தும் பானை ஓடுகளும் நாணயங்களும். இங்கு கிடைத்திருக்கும் அயல்நாட்டு பானை ஓடுகள் மற்றும் கருப்பு நிற மெருகேற்றப்பட்ட மண்பாண்டங்கள் கிமு பொது ஆண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே தமிழ் உலகம் உலகின் பிற பகுதிகளுடன் கொண்டிருந்த கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்தே தமிழகம் உலகத்தோட பிற பகுதிகள் கூட வணிக தொடர்புகளை கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மீள்பார்வை, காலக்கோடு, புக் பேக் ஒன்வேர்ட்ஸ் அது எல்லாமே நம்ம தனி ஒன்வேர்ட்ஸாக பார்த்துடலாம், தனி வீடியோவாக பார்த்துடலாம். ஸோ இதில் காலக்கோடு சங்க மருவிய காலம் பொது ஆண்டு 300 டு பொது ஆண்டு 500ன்னு சொல்லியிருக்காங்க. சங்க காலம் ஏறத்தாழ கிமு 300 டு பொது ஆண்டு 300 வரை. இதை ரெண்டையும் மட்டும் பார்த்துக்கோங்க. சங்க காலம், சங்க இலக்கியங்கள், சங்க காலம் கிமு 300லேருந்து கிபி 300 வரையும் இருக்கிற காலம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.